கர்த்தருக்கு சூத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தாவே உமது ராஜ்யம் வருவதாக. ஆமேன். பரமண்டல ஜெபத்துல இப்படி வசனம் இருக்கு. எப்படின்னா, பரமண்டலத்துல இருக்கிற எங்க பிதாவே உங்க நான் பரிசுத்தப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக, உங்க சித்தம் பரமண்டலத்துல செய்யப்படுறது போல பூமியில செய்யப்படுவதாக வசனம் இல்லையா? அந்த பிரகாரமாக கர்த்தாவே எங்க நீ ஆளுகை செய்யறதுக்கு நல்ல ஒரு அரசியல்வாதிகளை எங்களுக்கு தரும்படியா கர்த்தர் நம்ம கேட்கணுங்க. ஊழலற்ற ஆட்சி, லஞ்சமற்ற ஆட்சி, ஏழைகளுக்கு, விவசாயிகளுக்கு, படிக்கிற பசங்க நல்ல திட்டங்களை கொண்டு ஒரு ஆட்சி, அது மட்டும் இல்லாம பெண் பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தர ஆட்சியை எங்களுக்கு தரும்படியாக கர்த்தர் ஜெபம் வேண்டிய கட்டாயத்திருங்க. ஏன்னா நம்ம ஆளுகை செய்யறவர் கர்த்தர் தான். முக்கியமா சிறுபான்மையருக்கு ஆலயத்துக்கு போறதுக்கு, ஜெபியத்துக்கு எந்த தடையும் இல்லாதபடிக்கு பாகுபாடற்ற ஆட்சியை கர்த்தர் நம்ம கேட்கணுங்க. ஏன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குற தேவன் நம்மோடு இருக்காரு. கர்த்தாவை நீங்க ஆளுகை செய்யுங்க, உங்க சித்தம் மாத்திரம் எங்க தேசத்தை நிறைவேறும் என்று நம்ம ஜெயிப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய ஆளுகை வரும்படியாக, கர்த்தாவே அவரை ராஜ்யம் செய்ய முடியாத தேசத்துல ஒரு சமாதானமான ஆட்சியை கர்த்தர் நிச்சயமா தருவாரு. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.